மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் திகதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சாரால் கிரேஸ் தாம்சன், ரெக்சாஸ், USA. தலைப்பு உடனே செய். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சரும வைத்தியர் நிபுணர் தலையின் மேற்பக்கத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்த நேரத்தில், சிகையலங்காரம் செய்பவர்கள் உயிர் காப்பவர்கள் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார். தலைமுடி ஈரமாயிருக்கும் போது தோளில் புற்றுநோய் இருப்பது தெளிவாக தெரியும் என்றும், அவர்களே தன்னிடம் சிகிச்சைக்கு பலரை அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் சொன்னார். சிகை அலங்காரம் செய்பவர்கள் தோளில் புற்றுநோய் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பதில்லை. ஆனால் கவனிக்க சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் உடனே செய்ய வேண்டியதை செய்கிறார்கள். நாம் என்ன வேலையை செய்பவராக இருந்தாலும் நம் எல்லாருக்கும் சேவை செய்யும் திறமை உண்டு. கடவுளின் கிருபையால் சேவை செய்யவும் உயிரை காப்பாற்றவும் எமக்கு வல்லமை உண்டு. ஆனால் உதவி செய்யும் சந்தர்ப்பத்தை தவற விடுவதுண்டு. எமது வழக்கமான செயல்களும் பழக்கங்களும் அறிமுகம் இல்லாத ஒருவரின் வேதனை, உலகின் பொது பிரச்சனை, ஏன் நண்பர்களின் முகவாட்டத்தை கூட கவனிக்காமற் செய்துவிடுகின்றது. கவனித்தாலும் உதவி செய்வது எமது வேலையல்ல என்று போய்விடுகிறோம். தினமும் இயேசுவின் கைகளாகவும் கால்களாகவும் மாறுவதற்கு கடவுள் சந்தர்ப்பங்களை தருகிறார். அப்படியான நேரங்களில் தன்னம்பிக்கையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவோம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, இயேசு கற்பித்ததைப் போல ஒருவருக்கொருவர் சேவை செய்ய உங்கள் வல்லமையினால் எம்மை நிரப்புங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: மற்றவர்களுக்கு சேவை செய்ய கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் இன்று கவனம் செலுத்துவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.